ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மார்ட் டைகர் கேரேஜ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸ்ப்ளெண்டர் ப்ரோவோட செல்ஃப் மோட்ரு ப்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். செல்ஃப் மோட்ரு கப்பை கழட்டுறதுக்கு ஒரு 3 ஸ்க்ரூ வரும். அதுக்கப்புறம் ரோட்ரு வீல் இருக்குதுங்களா, செல்ஃப் மோட்ரு வீலு, அந்த வீலை கழட்டுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ வரும். அந்த வீல் கப்பை தனியாக கழட்டுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ வரும். ஒரு 4 ஸ்க்ரூ வரும். 4மே ஸ்டார் ஸ்க்ரூ தான் வரும். 4 ஸ்க்ரூவும் நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 4 ஸ்க்ரூவும் நீங்கள் மெதுவாக தான் ரிமூவ் பண்ணணும். ஏன்னா கழட்டும் போது ஒரு ஸ்க்ரூ மரம் ஸ்லிப் ஆகி உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மெதுவாக ஹேண்டில் பண்ணணும். 4 ஸ்க்ரூவும் கழட்டி முடித்ததுக்கப்புறமா அந்த அடி பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அடி பாட்டம் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டா மேக்னெட் ரோட்ரி வீல் அந்த காயில் நமக்கு தெரியும். காயில் அந்த மேக்னெட்டு கப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கப்பில் ஒரு 2 ஸ்க்ரூ 2 மேக்னெட் இருக்கும். இந்த 2 மேக்னெட்டையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேக்னெட் காயில் நல்லா இருக்கா இல்லைன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இது காடியான விழுந்திருக்கா, இல்லை செல்ஃப் மோட்ரு லைட்டாக ஷேக் இருந்தாலும் லைட்டாக அந்த காயில் உட்காரும் பார்த்தீங்களா, அந்த வயர் அந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பி ஒரு இதில் கட் ஆகிரும். நானும் நிறைய செல்ஃப் மோட்டரில் பார்த்துட்டேன். அந்த சென்டரில் அந்த சில்வர் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காடி தேஞ்சு கிரீஸ் அடித்து இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக நம்ம பெட்ரோல் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக மாட்டிக்கலாம். இப்போ இந்த செல்ஃப் மோட்ரு காயில் ஃபுல் ஜாம் ஆகிடுச்சு. ஃபுல் ஜாம் ஆகிடுச்சுன்னா நம்ம லைட்டாக தட்டினா 2 அடி 3 அடியில் தட்டினா வந்துடும், ஒன்று வராது. ஏன்னா இந்த செல்ஃப் மோட்டரில் ஒரு மேலே ஒரு பேரிங் கேட்ட கொடுத்துருப்பாங்க. பேரிங் ஃபுல்லாக ஜாம் ஆகி டஸ்ட்டு ஏறி ஃபுல்லாக அடைச்சிக்கும். பொறுமையாக தான் கழட்டணும். அதில் இந்த செல்ஃப் மோட்ரு ப்ரெஸ் உட்காரும் பார்த்தீங்களா, அந்த பிளேட்டு தகடை கழட்டி எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 பட்டை தகடு இருக்கும். அந்த 2 பட்டை தகடு பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. புதுசில் ஒன்று சைஸ் மாறினாலும் மாறி இருக்கும், மாறலினாலும் புதுசே போட்டுவிட்டுங்க. மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பழைய தகடே எடுத்து போட்டுக்கலாம். ஏதாவது பெட்ரோல் போட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கலாம். பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஓரிங் சைஸ் இருக்குதுங்களா, அந்த ஓரிங் சைஸு ஃபுல்லாக கழட்டி வச்சுக்கலாம். ஓரிங் கழட்டி வச்சுட்டு, ஏன்னா ஓரிங் கழட்டி வைக்காமல் அப்படியே பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, பெட்ரோல் பட்டுச்சுன்னா அந்த ஓரிங் லைட்டாக விரிவடையும். விரிவடையும்போது நம்ம ஓரிங் தான் மாற்றுற மாதிரி வரும். ஓரிங் அவ்வளோ சீக்கிரம் கிட்லேயே கிடைக்காது, தனியாக தான் வாங்கி போடுற மாதிரி இருக்கும். செல்ஃப் மோட்டரு அதுக்காக பழைய செல்ஃப் மோட்டர்லேருந்து கழட்டி தான் போடுற மாதிரி வரும். இதில் செல்ஃப் மோட்ரு வீலை கழட்டுறதுக்கு சர்க்கியூட் லாக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. சர்க்கியூட் லாக்கை சர்க்கியூட் பிளேயரை வச்சு நம்ம அப்படி கழட்டிக்கலாம். அது பொறுமையாக தான் கழட்டணும். ஏன்னா சர்க்கியூட் லாக் டக்குன்னு உடஞ்சி போயிடும். லைட்டாக அதிகமாக நம்ம விரிச்சோம்னா லைட்டாக உடஞ்சிரும். சர்க்கியூட் லாக் எவ்வளோ சீக்கிரம் வாங்கிக்கலாம், நம்ம அப்போதைக்கும் கிடைக்காது. பொறுமையாக கழட்டிக்கலாம். கழட்டி வச்சு அதுக்கப்புறம் செல்ஃப் மோட்ரு வீலு அதை தனியாக கழட்டிக்கலாம். கழட்டிட்டு இந்த செல்ஃப் மோட்ரு ரோட்ரு வீல் இருக்குங்களா, அந்த வீல் தனியாக எடுத்துக்கலாம். வீலை கழட்டிட்டு அந்த வீல்லையும் ஒரு சின்ன பேரிங் இருக்கும். அந்த பேரிங் நல்லா இருக்காலேன்னு செக் பண்ணிக்கலாம். ஷேக் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஷேக் இல்லை, அப்படியே அந்த வீலில் ஏதாவது காயம் காணப்பட்டிருக்கா, இல்லை பல்லுவான ஏதாவது உடஞ்சிருக்கா, அதெல்லாம் நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இதில் ஒரு முக்கியமானது, ஒரு வாஷர் ஒன்று வரும். இந்த வாஷர் வெளிப்பக்கமாக வரும். அதை கரெக்டாக மாற்றிக்கலாம்.
இப்போ வந்து பெட்ரோல் போட்டு டஸ்ட் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எவ்வளோ டஸ்ட்டு வருது பாருங்க, ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருக்குது. நம்ம பெட்ரோலு இல்லைனா டீசல் போட்டு எல்லாம் இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். டஸ்ட்டு வந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக நம்ம பெட்ரோல் போட்டு நல்லா தெளிவாக வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே இந்த லைட்டாக ஏர் அடித்து துணியில் துடைச்சி போட்டோம்னா இருக்கிற டஸ்ட் அப்படியே தான் இருக்கும். நம்ம மறுபடியும் நம்ம செல்ஃப் மோட்ரு போடும்போது செல்ஃப் அடிக்கும்போது ஒரு மாதிரியே சவுண்டு இரும்பு உரசனா இந்த மாதிரி சவுண்டு இருக்கும். கறக்குன்னு அந்த மாதிரி லைட்டாக மோட்ரு செல்ஃப் போடும்போது சரி, வண்டி ஆஃப் பண்ணும்போது சரி, கறக்குன்னு சவுண்டு கேட்கும். இப்போ அதனால் அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை கழட்டோம்னா ஃபுல்லாக பெட்ரோல் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வந்து அரெஸ்ட் ஆகிடும், வராது. அதேமாதிரி இந்த சின்ன ரோட்டு வீல்டு வந்துச்சுங்களா, அதுலேயும் ஒரு சின்ன ஓரிங் ஒன்று வரும். அந்த ஓரிங்கும் நம்ம எதுவும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பெட்ரோல் லைட்டாக பட்டாலும் அந்த ஓரிங் வந்து விரிவடைஞ்சிடும். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். பெட்ரோல் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு இடம் விடாமல் ஃபுல்லாக அந்த டஸ்ட்டு மண் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம கத்தி இல்லைன்னா ஊக்க வச்சு கூட நம்ம ஃபுல்லாக நம்ம ஓட்டை அதெல்லாம் ஃபுல்லாக நம்ம ஏர் எடுத்துவிட்டு ஹோல்ஸ் தெரிகிற மாதிரி ஃபுல்லாக பெட்ரோல் போட்டு நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் நான் இது எப்படி ஃபிட் பண்ணுறது அதை ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் தான் Sorry, it's DJ. பெட்ரோல் போட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு ஏர் இருந்தாலும் ஏர் அடித்து க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம துணியில் நல்லா பாலிஸ்டு துணி இல்லாமல் காட்டன் துணியாக எடுத்து நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணி துடைச்சிக்கலாம். ஓரிங் தனியாக பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. ஓரிங் வந்து மிஸ் ஆச்சுன்னா அப்புறம் கிடைக்காது. இப்போ வேறு பழைய செல்ஃப் மோட்டர்லேருந்து தான் கழட்டி போடுற மாதிரி வரும். ஒரு சின்ன வாசர் ஒன்று வரும் நான் ஃபஸ்ட்டே காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த சின்ன வாசர் வந்து மிஸ் பண்ணாமல் போட்டுருங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் வந்து ஃபிட் பண்ணுறது எப்படின்னு ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்.